சரோ, அம்மா எங்க? உள்ள படுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? இல்ல, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இல்ல சரோ, எப்படியாவது நீ தான் அவங்கள சாப்பிட வச்சிருக்கணும். கெஞ்சி பார்த்துட்டேங்க. வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ ஏதாவது சொல்லி சாப்பிட வச்சிருக்கணும். அண்ணே, அம்மா சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணா அண்ணி என்ன செய்வாங்க? அம்மா என்ன சின்ன குழந்தையா சாப்பாடு வாயில விடுறதுக்கு? நீ வேற சும்மா இருடா, எப்ப பார்த்தாலும் இதே பேச்சா போச்சு உனக்கு. அதுக்கு இல்லண்ணே, ஏய், அண்ணி வந்து சும்மா இருடா. அம்மா, அம்மா, ம். என்னம்மா சாப்பிட மாட்டேங்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலப்பா. அம்மா, எனக்காகாவது நீங்க சாப்பிட்டே ஆகணும். சின்ன வயசுல நாங்கெல்லாம் பட்டினி கிடக்க கூடாதுன்னு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப நீங்க பட்டினி கிடக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நீ ஏன்டா பட்னியா கிடக்கணும்? நீங்க என்ன மன்னிச்சுட்டு சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினி தான். சரி சரி, வா நம்ம 2 பேரும் ஒன்னாவே சாப்பிடுவோம். ஆமா, ஏன்டா இவ்வளவு லேட்டு? இல்லம்மா, பிசினஸ்ல ஒரு நல்ல சான்ஸ் வருது. அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே லேட் ஆயிடுச்சு. என்ன சான்ஸ்? மார்க்கெட்ல ஒரு கடை விலைக்கு வருது. பாட்டி நீயே வாங்கிக்கோன்னு எனக்கு சொல்றான். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோ, எங்கேயோ போயிடலாம். நிறைய பணம் தேவைப்படுமோ? ம். ஏமா, நம்ம சுந்தரம் ஐயாவை கேட்டா கொடுக்க மாட்டாரு? அவருக்கு இருக்கிற வசதிக்கு கண்டிப்பா செய்யலாம்டா. அதுவும் உன் பொண்டாட்டி சரோ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவளையும் கூட்டிட்டு போ, கண்டிப்பா அந்த திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட கியூல நின்று நின்று போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா. அம்மாடி, சாப்பாடு எடுத்து வைமா, நாங்க 2 பேர் வந்துடுறோம். சரிங்க அத்தை. வணக்கம் ஐயா. வாமா சரோ, பாப்பா. சரோதான் இங்க வரணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. ஐயா, நான் கிளம்புறேன் ஐயா. ஏன்பா? கொஞ்சம் பேங்க்குக்கு போனோம். சரோ இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரி, வரேன் சரோ. ம். மாமா, என்னம்மா, என்கிட்ட என்ன தயக்கம்? என்னடா இவ ரொம்ப தொந்தரவு பண்றாளேன்னு நீங்க சங்கடப்பட்டுக்க கூடாது. பாத்தியா, இப்படி பேசுறதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. என்னன்னு தயங்காம சொல்லு. மாமா, மார்க்கெட்ல ஒரு கடை வந்திருக்கு. அதை வாங்கணும்னு இவர் ரொம்ப பிரியப்படுறாரு. மார்க்கெட்லயா? ஆமா மாமா, மார்க்கெட்ல இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு. 10 வருஷத்துக்கு மேல அங்க புழங்கி இருக்காரு. அந்த கடையை வாங்கிட்டா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு இவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நிறைய பணம் வேணுமா? இவர்கிட்ட கொஞ்சம் போல பணம் இருக்கு. அங்க இங்கன்னு ஏதாவது வாங்கிடலாம். ஆனா பத்தாது. பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. வெளியில யார்ட்டையும் கடன் வாங்க வேண்டாம், பணத்தை நானே தரேன். ரொம்ப நன்றி மாமா. உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சரோ, இப்படி பேசுறத முதல்ல விட்டுரு. ஆமா, நீ சொல்லிதான் நான் மாணிக்கத்துக்கு வேலை கொடுத்தேன்னு அவனுக்கு தெரியுமா? இல்ல மாமா, இத பத்தி நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. அப்படியாம்மா? ஆனா ஒரு விஷயம், மாணிக்கம் ரொம்ப கெட்டிக்காரன். ஆமா மாமா. சரோ, நீ தாயில்லாத பொண்ணு, ஏன் பொண்ணு மாதிரி. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஒரு நல்ல நாளா பார்த்து பணத்தை வாங்கிட்டு போமா.